கொஞ்சம் பிடிங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி சோஹி கத்திகிட்டே இருப்பாங்க. அப்புறம் நம்ம குதுகையும் தப்பிச்சு ஓடிட்டுருப்பாங்க. அவங்களால சுத்தமா முடியாது. போலீஸ் ஆஃபீசர்ஸ்லாம் பின்னாடி தொரத்திட்டு வந்துட்டுருப்பாங்க. கீழ விழுந்துடுவாங்க ஒரு குழிக்குள்ள. இவங்க அவ்வளோதான் மாட்டிப்போம்னு நெனைக்கிறப்போ, அவங்க அப்பாவும் அந்த இடத்துல தான் ஒளிஞ்சிருப்பாங்களா, அவங்க அப்பா இவங்கள காப்பாத்திருவாங்க. காப்பாத்திட்டு அமைதியா இருமான்னு சொல்லிட்டு, சரிப்பா நீங்களும் தப்பிச்சிட்டீங்களா? வாங்க தப்பிச்சு போலான்னு போறப்போ வந்து, அங்க மிச்சம் இருக்க ஸ்லேவ்ஸ்லாம் இவங்க கூட ஒர்க் பண்ணாங்களா, அவங்களும் வந்துருவாங்க. வந்துட்டு இவங்க கொஞ்சம் ஷாக் ஆயிடுவாங்க. ஐயோ! இவங்கள நம்மள மாட்டி விட்டுருவாங்களோன்னு பார்த்தா அவங்க கை குடுப்பாங்க. கை குடுத்து கொஞ்சம் ஃபுட்ட குடுத்து, இந்த ஃபுட் நீங்க போற வழியில சாப்பிட வச்சுக்கோங்க. தயவு பண்ணி தப்பிச்சு போயிடுங்க. இவங்க யார்கிட்டயும் மாட்டிக்காதீங்க. அதோட முக்கியமா திரும்பி வந்துரவே வந்துராதீங்கன்னு சொல்லி குதோக்கி கிட்ட சொல்லி அனுப்புவாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தப்பிச்சு போவாங்க. குதோக்கியும் போறப்போ அங்க அவங்க அம்மாவோட கல்லறை இருக்கும். அதுக்கு குட் பை சொல்லிட்டு போவாங்க. இங்க நம்ம கவர்னர் பையனுக்கும் குதோக்கிக்கு நடந்ததெல்லாம் தெரியும். அதனால அவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அங்க பார்த்தா நம்ம கவர்னருடைய அப்பா கிட்ட வந்து அவங்களோட ஸ்டெப் மாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பையன் இந்த மாரி அசிங்கம் குடுத்துட்டு இருக்கான். அவன இன்னும் நீங்க வீட்ல வச்சு வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படி சொல்லும்போது, ஏன்னா வந்து இவங்க உண்மையான அம்மா இல்லல்ல. அப்ப இவங்க எல்லாம் கேட்குறாங்க. போய் என் பையனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம அந்த ஆட்டுக்காரியோட பையனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. ஆக்சுவலி அந்த ட்ராமாலாம் போடுவாங்கல்ல, அவங்களுக்கு பொறந்த பையன் தான் நம்ம கவர்னரோட மூத்த பையன் போல இருக்கு. உடனே அவரும் இதெல்லாம் கேட்டுருவாரு. கேட்டு உள்ள வந்துட்டு நான் உங்களோட இல்லீகல் பையன்னு எனக்கு புரியுது. நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். தப்பு தான் நான் இங்க இருக்கிறது. அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் எனக்கு ஃபுட் குடுத்ததுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதருக்கு சொல்லும்போது, அவங்க சொல்லுவாங்க, "ஒருவேளை நீ வந்து இது தேங்க்ஸ் வெளிப்படுத்தணும்னு நினைச்சா, தயவு பண்ணி இங்க திரும்பி வந்துராத. அதான் நீ எனக்கு நன்றி கடன் செய்றதுன்ற மாரி சொல்லுவாங்க. ஓகே கண்டிப்பா நான் திரும்பி வரமாட்டேன்னு அவரும் போயிடுறாரு. இங்க நம்ம கவர்னர் பையனும் வீட்ட விட்டு வெளிய போறாரு. அப்ப பார்த்தா அவரோட ஸ்லேவ் இருந்தாங்கல்ல, அதான் சோதோக்கா. அவங்களும் வந்து இவங்க கூடவே வந்துடுறாங்க. "எதுக்கு நீ என் கூட வர? அப்பா சொன்னாங்களா?" அப்படின்னு கேட்கிறப்போ, "இல்ல அப்பா கொஞ்சம் காசும் குடுத்து உங்கள பார்த்துக்க சொல்லி என்ன அனுப்பிச்சு விட்டாங்கன்னு" சொல்லிட்டு காசையும் காட்டுறாங்க. "எனக்கு எதுக்கு இவ்வளோ காசு குடுத்தாங்க? உங்கள நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கு தான்" அப்படின்னும்போது, "எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. சரி அதுக்கு முன்னாடி குதோக்கிய பார்க்கணும்னு நெனைக்கிறேன். குதோக்கி ஊர விட்டே ஓடி போயிட்டா" அப்படின்னும்போது, அப்புறமேட்டுக்கா பார்க்குறாங்க. அந்த மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் பேர வந்து இவங்கள தேட சொல்லி அவங்களோட ஃபேஸ் எல்லாம் ட்ரா பண்ணி காசு குடுத்துருப்பாங்க போல. அந்த ஆட்களுக்குலாம் இவங்க காசு நம்ம கவர்னரோட பையன் காச குடுத்து அவங்கள இதுக்கப்புறம் தேடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம கவர்னரோட ஸ்லேவா ஒர்க் பண்றாருல, அவர் வந்து சொல்றாரு, இவனுங்கிட்ட எதுக்கு இவ்வளோ காசையும் குடுக்குறீங்க? இவனுங்க ஏமாத்திருவானுங்க. தேட மாட்டேன்னு சொல்லிட்டு தேடி புடிச்சு கொன்னுட்டா என்ன பண்றதுன்னும்போது, அவங்களும் கையில அந்த ஷீட்லாம் கிழிச்சு போட்டுருவாங்க. சரி ஓகே நாங்க உங்கள நம்புறோம்ன்னு சொல்லிட்டு நம்ம கவர்னரோட பையன் கிளம்பிருவாரு. இங்க நம்ம குதுக்கி அவங்க அப்பாவும் வந்து தப்பிச்சு போறதுக்காக போயிட்டுருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு வேற உடம்பு முடியலல்ல, ரொம்ப முடியாம இருக்கும். அதில வேற பயங்கர ஸ்னோவா இருக்கும். நடக்க முடியாம நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்ப குதுக்கி இன்னும் கொஞ்சம் தான்ப்பா, அதுக்கப்புறம் நம்ம கடற்கரை கிட்ட வந்துருவோம். நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருப்பாங்க. அப்ப அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நான் உன் கூட தப்பிச்சு வந்திருக்கவே கூடாது. என்னால தான் உனக்கு லேட் ஆகுது. என்னால தான் உனக்கு கஷ்டம். இந்த வயசானவனுக்காக நீ ஏன் கஷ்டப்படணும்? நான் உன் கூட வந்துரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுவாரு. அப்பலாம் இல்லப்பா வாங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப முடியாம போயிட்டுருப்பாங்க. நைட்டே ஆயிடும். அப்ப பார்த்தா அந்த மலைக்கு நடுவுல, பனிக்கு நடுவுல வந்து ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்க வந்து நைட் ஸ்டே பண்ணிருவாங்க 2 பேரும். அப்புறம் காலைல எந்திச்சு பார்த்தா அவங்க அப்பாவே காணோம். அப்போ அங்க வெளிய அந்த ஹோட்டல் வச்சுட்டு இருக்க லேடி கிட்ட வந்து நம்ம குதுக்கி கேட்பாங்க. அப்பா எங்க? அவர் நைட்டே வெளிய போய் கிளம்பி போயிட்டாருன்னு சொன்னோனே, இவங்க ரொம்ப பயந்துட்டு அப்பா அப்பான்னு தேடிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து அந்த லேடி கூப்பிடுவாங்க. என்ன காசே குடுக்காம போயிடலான்னு பார்க்குறியா? அப்படின்னும்போது, அவங்க கையில வந்து காசு கூட இருக்காது. அப்ப அந்த ப்ரெஷியஸான ஸ்டோன் குடுத்தார்ல நம்ம கவர்னரோட பையன், அத தான் குடுத்து இது ரொம்ப ப்ரெஷியஸ் இத வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிருவாங்க. வெளிய ஃபுல்லா அந்த சுத்தி இருக்க பனிமலை ஃபுல்லா தேடுவாங்க. ஆனா கிடைக்கவே மாட்டாங்க. அப்போ குதுக்கி வந்து அந்த ஹோட்டல் வாசல் முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்பா அப்பான்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஹோட்டல் லேடி வந்து கத்துறாங்க. இந்த மாரி என்ன என் ஹோட்டல் வாசல்ல வந்து அழுதுன்னு இருக்க. இது வந்து நல்லதே கிடையாது. எங்க ஹோட்டலுக்கு கெட்டது நடக்கும். இப்படிலாம் அழாத வாசல்ல உட்காந்து சொல்றப்போ குதூகிக்கும் என்ன பண்ணன்னு தெரியாது. நான் பேசாம உங்ககிட்ட வேலை பார்க்கட்டுமா? நான் நல்லா சமைப்பேன். எல்லா வேலையும் நான் செய்வேன். நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்றப்போ, இவங்களும் யோசிப்பாங்க. அதுக்கு நீ வெளிய எங்கேயாவது தப்பிச்சு போலாம்ல அப்படின்னும்போது, இல்ல இல்ல நான் தப்பிச்சு போ முடியாது. ஓ! நீ தானே அந்த தப்பிச்சு வந்த ஸ்லேவ் அப்படின்னும்போது, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு குதூகியும் ஒத்துப்பாங்க. சரி ஓகே நான் வேலை தரேன். ஆனா நீ இங்கேயே இருந்தாலும் மாட்டிப்பியே. இல்ல பரவால்ல. ஒருவேளை அப்பா என்ன தேடி வந்தா நான் இங்க இருந்தா தானே அப்பாவுக்கு தெரியும். அதனால நான் இங்கேயே வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு குதூகியும் வேலை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்ம கவர்னரோட பையன் வந்து அவங்க அம்மா வந்து வொர்க் பண்ணியிருப்பாங்க முன்னாடி. இவங்க அவங்க அப்பா கூட மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து ட்ராமா தானே போட்டுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க பீப்பிள்லாம் அவங்க அம்மாவ பத்தி கேட்குறப்போ, உங்க அம்மா வந்து அப்பயே வந்துட்டா. வந்து கொஞ்ச நாள்லயே ஆனா இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பத்தி சொல்லும்போது, இவரு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. குதுக்கி அப்படியே இந்த ஹோட்டலே வந்து செட்டில் ஆயிட்டாங்க வேலை பார்த்துட்டே. அப்புறம் இந்த ஹோட்டல் ரன் பண்ணுறவங்க வந்து ரொம்ப நல்லா பாசமா நம்ம குதுக்கிய பார்த்துருக்காங்க. ஆன்டின்னு சொல்லி இவங்களும் கூப்பிடுறாங்க. அப்போ இவங்க வந்து அவங்க ஐடென்டிட்டி மறைக்கிறதுக்காக ஒரு மறு மட்டும் கன்னத்துல ஒட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா இன்னும் இவங்கள தேடி தானே இருக்காங்க. அப்போ அங்கே சாப்பிட வருவாங்கல்ல ஹோட்டலுக்கு. அவங்க வரவங்கலாம் வந்து கொஞ்சம் எல்லாருமே வருவாங்க. அந்த வழியா போறவங்க எல்லாரும் வருவாங்கல்ல. கொஞ்சம் ரவுடிங்க கூட வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது குதுக்கி கையை பிடிச்சி வச்சுட்டு விடவே மாட்டேன்றாங்க. இவங்களையும் பயந்துட்டு இருக்கும்போது அந்த வழியா சோல்ஜர்ஸ் போவாங்க. சோல்ஜர்ஸ் இங்கே வாங்க சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி கூப்பிடுவாங்க. அப்புறம் அந்த சோல்ஜர்ஸும் சாப்பிட வருவாங்களா. உடனே குதுக்கி போய் ஒளிஞ்சுப்பாங்க ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டுட்டு. பிகாஸ் சோல்ஜர்ஸும் இவங்களை தேடி தான் இருக்காங்க இல்லையா? ஒளிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம ஹோட்டல் ஆன்ட்டியும் வந்து நம்ம குதோக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. "நீ எவ்வளோ நாள் தான் இங்கே இருக்க போற? உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி தேட வேணாமா? உங்க அப்பா வரமாட்டாங்க. 1 வருஷம் தாண்டிடுச்சு. உனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நைட் ஆயிடும். அந்த நேரம் பார்த்து யாரோ கதவ தட்டுவாங்க. பார்த்தா வந்து இவங்க ஹோட்டல்ல வந்து கொஞ்ச நாளைக்கு ரெண்ட் எடுத்திருக்காங்க. ஒரு பெரிய ஆஃபீஸர் யாரோ ரெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க மொத்தம் இங்கே தங்குறதுக்காக மொத்த ஹோட்டலுமே ரெண்ட் எடுத்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில வந்து அவங்க பொண்ணுலாம் பொண்ணு வந்து அந்த ஹோட்டலுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது வந்து நம்ம குதோக்கி சைடுல ஒளிஞ்சு நின்றுப்பாளா. அவள பார்த்து ஹலோன்னு சொல்லிட்டு போவா. அதுக்கப்புறம் போறப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லும், என் பேர் தான் லேடி ஓக்டேயாங். உன் பேர் என்ன?" அப்படி சொல்லி இன்ட்ரோ ஆயிக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப ஜென்டிலா இருக்க மாரி தான் தெரியும். ஆனா வந்து குதோக்கிக்கு யார பார்த்தாலும் பயமா தான் இருக்கும் இல்லையா?
அந்த ஓக்டா யங் லேடி இருக்காங்களா, அவங்க வந்து ரொம்ப நல்லா நடத்துவாங்க நம்மளுடைய குதோக்கிய. அவங்க கிட்ட பேர் என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனா வந்து குதோக்கி வந்து என் பேரு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? நீங்க எவ்வளோ பெரிய ஆளு? என் பேர்ல ஒரு மேட்டர் என்னமோ இந்த உலகத்தில எல்லா உயிர்களுமே ஒரு பெரிய விஷயம் தான். எல்லாரும் சமமா தானே படைக்கப்பட்டோம் அப்படின்ற மாரி அவங்க கொஞ்சம் சாஃப்ட்டா பேசுவாங்க. ஆனா குதோக்கிக்கு எதுவுமே நம்ப முடியாது. அப்போ மார்க்கெட்ல வந்து அந்த ஹெட்ல வந்து அவங்க இது பண்ணுவாங்கல்ல, பின் பண்ணுவாங்கல்ல, அந்த இது வாங்குவாங்க ஹேர் பின் மாரி. அது மேட்சிங்கா வாங்குவாங்க. வாங்குறப்போ குதோக்கி வந்து வாங்காம அத அங்கேயே வச்சுருவாங்க. "ஏன் உனக்கு பிடிக்கலையா?" அப்படி சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் அப்செட்டா கேட்டுட்டு இருக்கும்போது, அந்த வழியா போற ஒரு ஆள் வந்து குதோக்கி இடிச்சிருவாங்க. அப்போ குதோக்கி வந்து பயந்துட்டு சாரி சார், சாரி சார்மா அந்த ஆள் ஒரு மாரி கோவப்படுவாரு. அப்போ வந்து நம்ம லேடி ஓக்டேங் வந்து முன்னாடி வந்துட்டு, "நீங்க தானே இடிச்சீங்க. அவட்ட ஏன் கோவப்படுறீங்கன்னு?" சொல்லி தடுக்கும்போது, "இல்ல, இல்ல மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்கன்னு" குதோக்கி கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் குதோக்கி கிட்ட வந்து அந்த லேடி ஓக்டேங் சொல்றாங்க, "நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? யாராவது தப்பு பண்ணா நம்ம மனசுல தோன்றத ஓப்பனா பேசணும். ஓப்பனா பேசினா உங்களுக்கு நல்லதா இருக்கலாம். எனக்கு நல்லதில்ல. என்ன மாரி ஸ்லேவ்க்கு" அப்படி சொல்லிட்டு குதோக்கியும் சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த லேடி ஓக்ட்ட என்ன சொல்லுவாங்க, "நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தானே ட்ரை பண்றேன். ஆனா நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றம்போது, இல்ல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணல. நீங்க என்ன பார்த்து பாவப்படுறீங்க. பாவப்பட்டு வந்து என்ன மாரி ஒரு அன்பிரிவிலேஜ்டான ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி, நீங்க ரொம்ப பிரிவிலேஜ்டுன்னு காட்டிக்க ட்ரை பண்றீங்க." அப்படின்னும்போது, அவங்க கொஞ்சம் ஷாக் ஆயிடுவாங்க. "அப்படிலாம் கிடையாது. நான் பொறக்கும்போது வந்து தன்னாலேயே பிரிவிலேஜ்ல பொறந்துட்டேன். ஆனா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நெனைக்கிறேன். உன்ன மாரி பிரிவிலேஜ் இல்லாதவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிறேன்." அப்படி சொல்றபோது அவங்க சொல்றாங்க, "அதோட எல்லாருமே சமமா தான் நான் பார்க்குறேன்னு" சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து குதோக்கிக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் குதோக்கி கொஞ்சம் கோவமா பேசுறப்போ அவங்க கேட்குறாங்க, "உன்னோட ஆக்சென்ட் வந்து ஹேங்யோங் ஹேசன் மாரி இருக்கு. நீ அந்த ஊர்லேருந்து வந்த மாரி இருக்கு." அப்படின்னு கேட்குறப்போ, அவங்களும் அப்படியே ஷாக் ஆயி நின்னுட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம லேடி ஓக்ட்ட எங்க சொல்றாங்க, "சரி ஓகே. நீயும் என்னோட வயசுல இருந்தனால நான் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளோதான். நான் ஒன்னும் சுப்பீரியரா ஃபீல் பண்றதில்ல. ஒருவேளை நான் உன்ன அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சிருந்தா ரொம்ப சாரி." அப்படி சொல்லி அவங்க சொல்றப்போ, அப்புறம் தான் குதோக்கிக்கு எல்லாம் புரியுது. அப்புறம் குதோக்கியும் என் பேர் வந்து குதோக்கின்னு இப்ப தான் ஓப்பன் அப் பண்றாங்க. அதோட வந்து நான் ஹென்யாங்லேருந்து தான் வரேன். நான் ஓடி வந்த ஒரு ஸ்லேவ் ஓகேவா? அப்படின்னு சொல்லும்போது, சரி இதுல என்ன இருக்கு? அதுக்கப்புறமேட்டுக்கா குதோக்கி சொல்றாங்க, "என்ன மாரி ஒரு ஸ்லேவும் உங்கள மாரி ஒரு நோபல் வுமனும் கண்டிப்பா ஃப்ரெண்டா இருக்க முடியாதுல்ல. அது மாரிலாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இதுல என்ன இருக்கு? நீ ஸ்லேவா இருந்தா என்ன? ஃப்ரெண்டா இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லையேன்னு" சொல்லிட்டு இவங்க கைப்பிடிச்சு பேசுவாங்க. குதோக்கிக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம லேடி ஓக்டேயங்கும் நம்மளோட குதோக்கி நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அப்போ வந்து லேடி ஓக்டேயங் கேட்குறாங்க, "உன்னோட ட்ரீம் என்னன்னு?" கேட்குறப்போ, "எனக்கு எங்க அப்பாவ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அ ஒரு கடல் பக்கத்துல நிம்மதியா ஒரு வாழ்க்கை வாழணும்." அப்படின்னு சொல்றப்போ, நல்ல ட்ரீம் தான். அப்புறம் உங்களோட ட்ரீம் என்னன்னு நம்ம குதோக்கி கேட்குறப்போ, "எனக்கு ஒரு அட்வொகேட் ஆகணும்." அப்படின்னு சொல்றப்போ, "அட்வொகேட்டா? நம்மளால எப்படி அட்வொகேட் ஆக முடியும்? நீங்க நோபல் உமன் தான். ஆனா உமன்ஸால எப்படி ஜோசன்ல அட்வொகேட் ஆக முடியும்?" அப்படி சொல்லிட்டு நம்ம குதோக்கி கேட்குறப்போ, "அப்படிலாம் கிடையாது. அட்வொகேட் ஆகறதுக்கு நல்லா படிச்சு, பெண் சிறந்து இதெல்லாம் அறிவு வளர்த்துக்கிட்டாலே போதும். பொண்ணு இதெல்லாம் ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. யார் வேணாலும் அட்வொகேட் ஆகலாம். எனக்கு வந்து படிக்க தெரியாதவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. அட்வொகேட் ஆனா அவங்களுக்காகவும் நான் சப்போர்ட் பண்ணுவேன்ல." அப்படி சொல்லிட்டு நம்ம லேடி ஓக்டேயங் சொல்றாங்க. பரவாயில்ல நல்ல ட்ரீம் தான் சொல்லிட்டு குதோக்கி நினைச்சுக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம லேடி ஓக்டேயாங்க அவங்க அப்பாவும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க அப்பா சொல்றாங்க, "நாங்க நாளைக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிளம்பலான்னு இருக்கோம். ஆக்சுவலி ஜர்னிக்கு நடுவுல தான் நீங்க ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ நாங்க லீவ் ஆகலான்னு இருக்கோம்." அப்படி சொல்றப்போ, நம்ம அந்த ஹோட்டல் ஆன்டி இருக்காங்களா, அவங்க கீழ உட்காந்து கெஞ்ச ஆரம்பிச்சுறாங்க அழுது, "இந்த மாரி இந்த பொண்ணையும் கூட்டிட்டு போங்க உங்க கூட. இவ ஒண்ணும் என்னோட நீஸ்லாம் கிடையாது. ரொம்ப பாவப்பட்டு தான் நான் வேலை குடுத்தேன். ரொம்ப பாவம் இவளையும் உங்க கூடயே வச்சுக்கோங்கன்னு" சொல்லிட்டு அழுவுறாங்க. அப்போ வந்து ஓக்டேயங்கோட அப்பா வந்து ஓக்டேயங்க பார்க்குறப்போ, ஓக்டேயங் சொல்றாங்க, "ஆ ஓகே. நானும் வந்து என்னோட" அவங்க ஆக்சுவலி இவங்க சொந்த ஊருக்கு போயிட்டுருக்காங்க ஓகேயா. "என் சொந்த ஊர்ல வந்து என் பாட்டிக்கு லெட்டர்ஸ் வச்சு தான் எழுதியிருக்கேன். என் பாட்டிக்கும் வந்து நான் எப்படி இருப்பேன், என்ன ஏதுன்னு தெரியாது. எனக்கு வந்து அங்க இருக்கவங்க கிட்ட வந்து உன்ன ஸ்லேவா இன்ட்ரோடியூஸ் பண்ண விருப்பம் இல்ல. ஆக்சுவலி என்னோட ஸ்லேவா நான் உன்ன கூட்டு போறதில்ல. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் தான் வேணும். நான் உன்னோட உன்ன வந்து என்னோட ஃப்ரெண்டா தான் கூட்டு போக ஆசைப்படுறேன்னு" சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே, நம்ம ஹோட்டல் ஆன்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அவங்க ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அழுவாங்க. நம்ம குதோக்கிக்கும் ஒண்ணும் புரியாது. என்னடா நடக்குதுன்ற மாரி ஷாக்கா பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இப்ப என்னன்னா, லேடி ஓக்டே அவங்களோட அப்பா இருக்காங்கல்ல, இப்ப நம்ம குதோக்கிய வந்து அடாப்டட் டாட்டர் ஆக்கிட்டாங்க. அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேயா. ஸோ அதனால அவங்களுக்கும் வந்து சில்க் ட்ரெஸ்லாம் போட்டு அழகா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஆன்டி வந்து. அப்புறம் நம்ம ஆன்டி கிளப்பி விட்டுட்டு இருக்கும்போது, நம்ம குதோக்கி காலேஜா வருது. "ஆன்டி நான் இல்லாம நீங்க எப்படி இருப்பீங்க? தனியா ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு" கேட்கும்போது, "அதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிருக்கணும். நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு. அத நீ சந்தோஷமா வாழ பாரு" அப்படி சொல்லிட்டு அவங்களும் அழுதுட்டே பேசுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எமரால்ட் ஸ்டோன் குடுத்தாங்களா, அத எடுத்து வந்து திருப்பி குதோக்கிட்டே குடுப்பாங்க. "இத நீயே வச்சுக்கோமா" அப்படின்னும்போது, "நீங்க இன்னும் இத விக்கலையா ஆன்டி?" அப்படி கேட்கிறப்போ, "பின்ன நீயும் இது ஒண்ணு தான் ப்ரிஷியஸா வச்சிருந்த. அத எப்படி விப்ப? நீ உன் கூடயே எடுத்துட்டு போயிட்டியும்" அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட குடுக்குறாங்க. குடுத்துட்டு அழுதுட்டு இருக்கும்போது வந்து நம்ம லேடி ஓக்டேயாங்க உள்ள வராங்க. சரி நீங்க 2 பேரும் பேசுங்கம்மான்னு இவங்களும் வெளிய கிளம்பிடுவாங்க. அப்ப வந்து லேடி ஓக்டேயாங் வந்து, "நீ ரொம்ப அழகா இருக்க. உனக்கு இந்த ட்ரெஸ் சூட் ஆகும்னு நான் நினைச்சேன்" அப்படின்னு சொல்றப்போ, இல்ல அவங்க கையில வந்து ஒரு ரிங் போட்டிருப்பாங்க லேடி ஓக்டேயாங். ஓகே. அந்த ரிங்க கழட்டி வந்து, "இது எங்க பாட்டி எனக்கு குடுத்தது. ஆனா என்னை விட உனக்கு ரொம்ப சூட் ஆகுதுன்னு" சொல்லிட்டு நம்ம குதோக்கி கையில போட்டு விட்டுருவாங்க. குதோக்கிக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். அப்புறம் என் கையில எதுவுமே இல்லையே உங்களுக்கு குடுக்குறதுக்குன்னு சொல்லும்போது, உங்களுக்கு நான் என்ன திருப்பி பண்ண போறேன்னு தெரியல" அப்படின்னு சொல்லி குதோக்கி சொல்லுவாங்க. அப்போ வந்து லேடி ஓக்டேயாங் சொல்லுவாங்க, "எனக்கு ஏன் நீ பண்ணணும்? உனக்காக நீ ஏதாவது பண்ணிக்கோ. அதுவே போதுமானது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. குதோக்கி ரொம்ப ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையில எடுத்துட்டு வந்த கிஃப்ட்லாம் காட்டுவாங்க. அப்போ ஒரு ஆலோ பிளான்ட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆலோவேரா எடுத்து காட்டிட்டு, "இது வந்து எங்க பாட்டிக்கு. இது வந்து ஒரு அரேப்லேருந்து எடுத்துட்டு வரேன். ஒரு மெடிசனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதோட எங்க பாட்டி மாரி இது ரொம்ப ஸ்ட்ராங். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நல்லபடியா வளரும் தெரியுமா?" அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க பாட்டி வீட்ல உள்ள கதைகள்லாம் வந்து நம்ம குதோக்கிக்கு சொல்லுவாங்க. இந்த மாரி வந்து நெறைய கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஷூஸ்லாம் இருக்கும். இது வந்து பேக்கிக்கு அங்க ஒரு பொண்ணு வேல பார்க்குறா. அந்த குட்டி பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து மக்சிமாக்கு. அங்க ஒரு லேடி வேல பார்க்குறாங்க. அவங்க என்ன சின்ன வயசுல நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்காக இந்த பவுடர் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் இந்த மெடிசின் வந்து இன்னொருத்தவங்களுக்காக, அங்க இருக்க ஸ்லேவ்ஸ்க்காக கூட இவங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த பொருள்லாம் பார்த்து குதோக்கிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஆக்சுவலி அங்க இருக்க பீப்பிள் பத்தியும் இவங்க நெறைய சொல்றாங்க. ஓகே. அவங்க பாட்டி வீட்ல இருக்கவங்கள பத்தியும். இதெல்லாம் குதோக்கி கேட்டுக்கிறாங்க.
நம்ம குதூக்கிக்கு ஒன்றும் புரியாமல் சொல்லுவாங்க, எனக்கு ஏதோ கனவு காண்ற மாதிரி இருக்குது, நீங்கள் இந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க, உங்களோட ஸ்லீவ் கூட இவ்வளோ பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துருப்பாங்க. ஏன் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு லேடி ஓக்டாங்க கேட்பாங்க. அப்போ வெளியே வந்து சத்தம் கேட்கும். என்னென்னு வெளியே வந்து பார்த்தா இந்த கொள்ளக்காரங்களாம் இருக்காங்களா, காட்டுக்குள்ளே இருப்பாங்களா, அவங்க எல்லாரும் காட்டுத்தனமாக வந்து அடிக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஒரு நோபல் ஃபேமிலி ஸ்டே பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இதை கொள்ளடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேக வேகமாக வந்து எல்லாரையும் வெட்டி சாச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்களுக்குலாம் ஒன்றும் புரியாது. திடீர்னு ஒன்று நடக்குதுல்ல நைட் நேரம், இவங்க அப்படியே ஷாக்காக நின்றுட்டு இருக்கும்போது வந்து நம்ம லேடி ஓக்டே அங்கே கொள்றதுக்காக ஒருத்தன் வருவான். அந்த நேரம் பார்த்தா அவங்க அப்பா வந்து அந்த கத்தியை வாங்கிடுவாரு. அவங்க செத்தே போயிடுவாங்க. அவங்க அப்பா வந்து அவங்க கண்ணு முன்னாடியே இறந்துடுவாங்க. இப்போ வந்து நம்ம லேடிய காப்பாத்துறதுக்காக வந்து நம்ம குதோக்கி தான் வாங்க வாங்க இங்க நிக்காதீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. போற வழியில பார்த்தா அவங்க ஆன்ட்டியும் வந்து தலையில அடிபட்டு இறந்து கிடக்குறாங்க. அத பார்த்துட்டு நம்ம குதோக்கி ரொம்ப அழுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு கொள்ளைக்காரன் வந்து நம்ம லேடி ஓக்டே அவங்களோட கைய பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவங்கள எப்படியோ காப்பாத்தி அங்க ஒரு ஹட் மாரி இருக்கும். அது உள்ள போய் 2 பேரும் ஒளிஞ்சுப்பாங்க கதவ க்ளோஸ் பண்ணிட்டு. ஆனா அத வந்து அந்த கொள்ளைக்காரன் பார்த்துருவான். அத பார்த்துட்டு கதவு திறக்க பார்ப்பான். திறக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவான், அந்த ஹட் மேலேயே ஃபயர் போட்டுருவான். அந்த ஹட் ஃபுல்லா பயங்கரமா ஃபயர் பிடிச்சி எரியும். தப்பிக்கவும் முடியாது. பின்னாடி ஒரு டோர் இருக்கும். அத உடைக்கிறதுக்காக குதோக்கி ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்களா. அப்போ வந்து லேடி ஓக்டே எனக்கு வந்து எல்லாம் புரிஞ்சிருச்சு. கண்டிப்பா இங்க இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபுல்லா ஃபயர் ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அவங்க கால்ல வேற ஒரு கட்ட விழுந்துரும். இவங்களால தப்பிக்கவே முடியாது இப்போ. எப்படியோ பின்னாடி கதவ உடைச்சிருவாங்க குதோக்கி. இவங்க காப்பாத்தலான்னு பார்த்தா லேடி ஓக்டே அவங்களோட கால் நல்லா மாட்டியிருக்குமா, எடுக்கவே முடியாது. அப்போ வந்து இவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு இதுக்கு மேல நம்மளால தப்பிக்க முடியாது. இவளா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம குதோக்கி வந்து வெளியே தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டுட்டு நீயா தப்பிச்சு போ, உன் கனவுகளை நிறைவேற்றிக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் பார்த்து மேலே இருந்த ஃபயர்லாம் ரொம்ப அதிகமாகி மொத்த இதுவுமே வந்து இடிஞ்சு விழுந்துடும். அவங்களும் இறந்து போயிடுவாங்க. குதோக்கி வெளியே கிடப்பாங்க. இப்போ நம்ம குதோக்கி கண் முழிச்சு பார்க்குறப்ப வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு ஷாக் ஆகி புரிஞ்சிருச்சு. உடனே அங்க இருக்க ஓல்ட் லேடிய பார்த்து கிராண்ட்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. பின்னாடி வந்து பேக்கி நீ தானே அப்படின்னுவாங்க. உடனே கிராண்ட்மா கெட்டிப்பிடிச்சு நல்ல வேளை நீயாவது பொழைச்சியேம்மா, நல்ல வேளை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்னு கெட்டிப்பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ ஓக்டேயாங் தானே ஓக்டேயாங் தானே அப்படின்னு கேட்குறப்போ இவங்களும் ஷாக் ஆகி இப்போ தான் கண்ணு முழிச்சிருக்காங்க. பயத்தில் வந்து ஆமான்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அவங்க கிராண்ட்மாவும் அவங்களை ஹக் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா.